ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான கொத்தவரங்காய் கறி செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ கொத்தவரங்காய் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வானொலியை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு சேர்த்து அரைச்ச விழுது. மீடியம் சைஸில் தக்காளி பழம் ஒன்றுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்காது, கொஞ்சோண்டு போட்டால் போதும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வணங்கணும். அனலை கம்மியாக வச்சுக்கலாம். கொத்தவரங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வணங்கின உடனே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்ந்த மசால் விழுத அதோடு சேர்த்துக்கலாம். அனலை கம்மியாக வச்சுக்கிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். காரத்துக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது, இஞ்சி பூண்டு சேர்ந்த மசால் விழுது எல்லாம் வெங்காயத்தோடு நல்லா கலந்து வேகட்டும். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வரட்டும். அது தண்ணியெல்லாம் சுண்டின உடனே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொத்தவரங்காயும் அதோடு சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காயில் அந்த மசாலெல்லாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் அந்த மசாலெல்லாம் அந்த கொத்தவரங்காயில் நல்லா பிடிக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொத்தவரங்காய் வேகும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தவரங்காயில் சேர்த்த எல்லா மசாலு, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொத்தவரங்காயில் ஒட்டி வேகணும். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். கொத்தவரங்காய் ஏற்கனவே வெந்த கொத்தவரங்காய், அதனால் மீதி கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அனலை குறைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் தேங்காய் அரைச்சி விட்டால் போதும். தேங்காய் விட்டு கொஞ்சம் நேரம் கிளறினா போதும். தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டுன உடனே கொத்தவரங்காய் நல்லா கறி பதத்துக்கு வந்துடும். நல்லா பக்குவமான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட வேண்டியதுதான். நல்லா கமகமன்னு வாசனை நல்லா வந்துருச்சு. கொத்தவரங்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம், பபாய்.